இந்த நாட்களிலும் சகோதரிகள் ஐசிசி சபையின் சகோதரிகள் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த இடத்துல நாங்கள் வரவேற்கிறோம். எதை ஆரம்பித்தாலும் நம்ம எதோட ஆரம்பிக்கணும்? எதோட? பிரேயர். அந்த பிரேயரை பண்ண எங்க சகோதரிகளின் லீடர் தலைவி ஆகிய ஜோனா சிஸ்டரை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாம் கைகளை தட்டி வரவேற்கலாமா? ஜெபிப்போமா, கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய பிறப்பை கொண்டாடும்படியாக ஆண்டவரே இங்கே நாங்கள் கூடி வந்திருக்கிறோப்பா. உங்களுடைய ஆண்டவரே சமூகம் இருக்கட்டும் ஆண்டவரே. புதிதாக வந்தவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களுடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது ஆண்டவர் பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண கிருபை தாங்க ராஜா. அதிலும் உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். பாடல்களில் ஸ்கிட்டில் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவர். உங்களுடைய சத்தியம் ஆண்டவரே புதிதாக வந்தவர்களுக்கு ஆண்டவர் ரீச் ஆக முடியாத கிருபையை தாருங்க கர்த்தரே. இதெல்லாவற்றை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா தடைகள் நீக்கி ஆண்டவரை வர வேண்டியவர்களை கூட்டி சேர்க்க வேண்டுமா உடைய பார்த்து கெஞ்சி கேட்குறோம். உடைய ஆலயம் முழுவதும் உடைய பிரசன்னத்தால் மகிமையாக நிரப்பி இருக்கட்டும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு முடிச்சவங்க நல்ல பிதாவே, ஆமென். சகோதரிகளின் தலைவிக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை தருவீர்களாக. சூப்பர். இன்னைக்கு நம்ம சகோதரிகளா நம்ம செய்யறனால நம்ம என்கரேஜ் பண்ண போறதுல நம்ம பிரதர்ஸ் தான். கூட்டம் கொஞ்சமா இருந்தாலும் சத்தம் பயங்கரமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். சகோதரர்களே ரெடியா? நீங்க எல்லாரும் எங்க சகோதரிகளை உற்சாகப்படுத்த ரெடியா? ஆர் யூ ரெடி? வாமா, எங்க பிள்ளைங்களும் சேர்ந்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. பொதுவா பெண்கள் சகோதரிகள் அப்படின்னு சொன்னாலே அவங்களோட குரல்கள் கேட்க ரொம்ப இனிமையா இருக்கும்ல. எல்லா அம்மாக்களோட குரலும் ரொம்ப நல்லா இனிமையா இருக்குமா இருக்காதா? என்ன சகோதரர்களே சொல்லுங்க, இனிமையா இருக்குமா இல்ல பயங்கரமா இருக்குமா? இனிமையா இருக்கும்ல. அந்த இனிமையான குரலை மீண்டுமாய் கேட்கறதுக்காக எங்க சகோதரிகள் உங்களுக்காக அழகான இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த அழகா ஒரு பாடல்களை பாட வராங்க. எல்லாரும் கைகளை தட்டி வரவேற்போமா?
சகோதரிகள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளணும். சகோதரிகள் டைம் ஆயிடுச்சு, ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பண்ணு ஜெசி. எனக்கென்ன ஆனந்தம், என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம், என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம், என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். உலோகமெங்கும் ஓர் செய்தி, மேலோகமெங்கும் வெண் செய்தி, உலோகமெங்கும் ஓர் செய்தி, மேலோகமெங்கும் வெண் செய்தி, நரர் வாழ்த்திடவே பெரும் நீதி, நீர் வாரும் மெய்ஜோதி, நரர் வாழ்த்திடவே பெரும் நீதி, நீர் வாரும் மெய்ஜோதி, என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம், என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம், மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம், என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். உந்தன் மகிமையை என்றென்றும் சொல்வேன், உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டேன், உந்தன் மகிமையை என்றென்றும் சொல்வேன், உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டேன், பிற ஜீவ கிரீடம் எனதென்றே, பரலோக வாழ்வென்றே, நித்திய ஜீவ கிரீடம் எனதென்றே, பரலோக வாழ்வென்றே, என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம், என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம், என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார்,
பாரினில் வந்து பாலகனாக பிறந்தாரே பார்போற்றும் வேந்தன் பாரினில் வந்து பாலகனாக பிறந்தாரே பிறந்தாரே இயேசு பிறந்தாரே என்னை மீட்டிட வந்தாரே பிறந்தாரே இயேசு பிறந்தாரே என்னை மீட்டிட வந்தாரே பாரினில் பாலகனா வெண்ணில் மன்னவனா பாரினில் பாலகனா வெண்ணில் மன்னவனா பிறந்தார் பிறந்தார் பிறந்தாரே பிறந்தார் பிறந்தார் பிறந்தாரே பார்போற்றும் வேந்தன் பாரினில் வந்து பாலகனாக பிறந்தாரே பார்போற்றும் வேந்தன் பாரினில் வந்து பாலகனாக பிறந்தாரே மாட்டுத் தொழுவத்தில் மந்தைகள் மத்தியில் ஏழை கோலமாய் பிறந்தாரே மாட்டுத் தொழுவத்தில் மந்தைகள் மத்தியில் ஏழை கோலமாய் பிறந்தாரே பாவியாம் என்னையுமே பரலோகம் சேர்த்திடவே பாவியாம் என்னையுமே பரலோகம் சேர்த்திடவே வந்தார் மரித்தார் உயிர்த்தாரே வந்தார் மரித்தார் உயிர்த்தாரே பார்போற்றும் வேந்தன் பாரினில் வந்து பாலகனாக பிறந்தாரே பார்போற்றும் வேந்தன் பாரினில் வந்து பாலகனாக பிறந்தாரே தூதர்கள் துதிபாட சாஸ்திரிகள் தொழுதிட ஏழையோனாய் எனக்காக வந்தாரே தூதர்கள் துதிபாட சாஸ்திரிகள் தொழுதிட எளியோனாய் எனக்காக வந்தாரே மன்னாதி மன்னவனாய் மறுபடி வருவாரே மன்னாதி மன்னவனாய் மறுபடியும் வருவாரே வருவார் இறைவாழ்வு தருவாரே வருவார் இறைவாழ்வு தருவாரே பார்போற்றும் வேந்தன் பாரினில் வந்து பாலகனாக பிறந்தாரே பார்போற்றும் வேந்தன் பாரினில் வந்து பாலகனாக பிறந்தாரே சூப்பராக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? ஆன்ட்டிலாம் பாடினது எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா இல்லை செம்மையாக இருந்ததா? என்ன சகோதரர்களே சத்தமே பத்தலை பாருங்க, யாரும் கை தட்டாங்க. இன்னொரு தடவை கை தட்டுங்க சிஸ். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாம் பாட மட்டும்தான் செய்வோமா? இன்னமும் பண்ணுவோம். நாங்களாம் நல்லா நடிப்போம் தெரியுமா? எங்கள் சகோதரிகளும் சூப்பராக நடிப்பாங்க. பார்த்துருக்கீங்க? பார்த்தது இல்லையா? இப்போ இன்னைக்கு பார்த்துடலாமா? சூப்பராக ஒரு ஸ்கிட் பண்ணுறதுக்காக நம்ம ஐசிசியின் சகோதரிகள் எல்லாம் வெல்கம் பண்ணலாமா? எல்லாம் கை கழி தட்டி வெல்கம் பண்ணலாம்.
பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சூப்பரா இருக்கு. அப்பா எவ்வளோ மெசேஜ் நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு. காலையிலேருந்து நிறைய மெசேஜ் மிஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ டெரிட்டாக்க ப்ரேயர் வர சொல்லியிருக்காங்க. ஓ முக்கியமானது லூயிஸா பியூட்டி பார்லர் வர சொன்னாங்களே. நம்ம 40 வயசு மேலே ஆஃபர் போட்டிருக்காங்க, கிறிஸ்மஸ் ஆஃபர். ஐயோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் நான். அப்பா நம்ம செட்லாம் கூப்பிட்டு கண்டிப்பாக போயிடணும். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணவே கூடாது நம்ம. ஓ ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓ இந்த ஸ்டெப் சூப்பரா இருக்குது. ஹேய் அம்மா, அம்மா, உங்களை தான். அம்மா, அம்மா, அம்மா பசிக்குது, இங்க வாங்கல, சாப்பாடு கொடுங்க. வெயிட் பண்ணுமா, வெயிட் பண்ணுமா. அம்மா பசிக்குது, டைம் ஆயிடுச்சுமா. எப்போ பாரு சாப்பாடு 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 சாப்பிட்டு இப்படி தான் இருக்குது என்ன மாதிரி. பசிக்குது, வாங்கம்மா சாப்பாடு கொடுங்க, டைம் ஆயிடுச்சு. இருக்குதுமா, இட்லி இருக்குது ஃப்ரிட்ஜில் கொடுங்க, சூடு பண்ணி சாப்பிடு. சாப்பாடு போட்டு கொடுங்கம்மா. எனக்கு ஒரு இட்லி வை. இல்லைம்மா டைம் ஆயிடுச்சு, வாங்க நீங்கள் வந்து போட்டு கொடுங்க. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேம்மா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. மார்க்கெட் வேறு போகணும் நான். எங்களை ஃபோன் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே பார்த்துருந்தா எப்படிம்மா? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, ரைஸ் கொண்டு வரேன். உட்காருங்க ஆண்டி. இந்தாம்மா. அம்மா சாப்பாடு இங்கே பார்த்து ஊட்டுறீங்களா? ஃபோனை பார்த்துட்டு தான் எப்படி ஊட்ட முடியும்? சாப்பிடுமா Time சாப்பிடுமா ஆயிடுச்சுமா. சாப்பிடுமா சாப்பிடுமா. அம்மா சாப்பாடு எங்கே ஊட்டுறீங்க? முதல்ல இங்கே ஃபோனை பார்க்காம என்ன பார்த்து சாப்பாடு கொடுங்க. சரிம்மா நீயே போட்டு சாப்பிட்டு போமா, நான் மார்க்கெட் போயிட்டு வருமா. சரிம்மா. காய்மா காய், காய்மா காய். நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இருக்குமா. சிஸ்டருங்க பிரதர்ஸுங்க எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். காய்மா காய், வாங்குறவங்க வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. காய்மா காய். ஹாய் ஆண்டி, என்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள்? எல்லா காய்கறியும் இருக்குமா. எனக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறி இருக்குமா. நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போகணும் பார்த்தேன். சொல்லுங்க. எனக்கு டைம் இல்லை ஆண்டி, நான் பியூட்டி பார்லர் போனேன்ல, அதுக்காக நான் உங்ககிட்டே வாங்கிக்கிறேன். நான் அண்ணாச்சி கடைக்கு போகணும் பார்த்தேன், அங்கேயும் போக முடியல. இங்க எல்லாம் நல்ல காய்கறி இருக்குமா, ஃப்ரெஷ்ஷான காய்கறி இருக்கு. வாங்க ஆண்டி. காய்கறி என்ன காய்கறி வேணும் உங்களுக்கு? ஆண்டி எனக்கு டொமேட்டோ வேணும் ஆண்டி. டொமேட்டோ இருக்கா ஆண்டி? லேடிஸ் ஃபிங்கர் ஆண்டி. லேடிஸ் ஃபிங்கர் இருக்கு ஆண்டி. அப்புறம் வந்து டெரிட்டாக்கா ஃபிங்கர் இருக்குது ஆண்டி. அதெல்லாம் என்ன இவங்க காலையில இல்ல காய்கறி வாங்க வந்தீங்களா? காலையில இப்படி ஒரு ஆள் வந்து குழந்தைங்க பயப்படுறாங்கல்ல. அம்மா சிஸ்டர் இங்க வாங்கல, காய்கறி வாங்குங்க, இல்லன்னா போன பாருங்க. எங்க பொழப்ப கெடுக்காதீங்க. ஆண்டி சிட் டவுன் ஆண்டி. காய்கறிங்க வாங்குறீங்களா இல்லீங்களா? வாங்குறோம் ஆண்டி, வாங்குறோம் ஆண்டி. உட்காருங்க ஆண்டி. ஆண்டி கொஞ்சம் நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் ஆண்டி. ஹேர் ஸ்டைல் அழகா இருக்காங்க ஆண்டி. காலையில எங்க பொழப்ப கெடுக்காதீங்கம்மா. காலையிலே வந்துட்டீங்களா? ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, தயவு செய்து ஏந்திருங்கம்மா, என் பொழப்ப கெடுக்காதீங்கம்மா. சரிங்க ஆண்டி, சரிங்க. காய் வாங்கிட்டீங்களா? எவ்வளோ ஆச்சு பாருங்க ஆண்டி. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டி. எவ்வளோ ஆண்டி பாருங்க ஆண்டி, கணக்கு போடுங்க. மேக்ஸ்ல நான் வீக் ஆண்டி. சரிம்மா, நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க, மேக்ஸ் வீக்ன்றீங்க. பேக் கொண்டு வரலாம் ஆண்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு பேக் கொண்டு வரேன் ஆண்டி. ஓகே ஓகே.
ஆண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டி, கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கேன். இல்ல, அவங்க போனை பார்த்துக்கிட்டு பாருங்க கூடைய மறக்கிறாங்க, போன்லயே இருக்காங்க. இப்படி லேடிஸுங்க குடும்பத்துல இருந்தா என்ன பண்றது? கடவுளே சோத்திரம் ஏசப்பா, இவங்க எல்லாம் மாத்துங்க ஆண்டவரே. பாருங்க கூடைய கூட மறந்துட்டு வந்துட்டாங்க. வேணா நான் பேக்கை கொடுக்குறேம்மா, நீங்க வாங்க, என்கிட்ட காய் வாங்கினீங்கன்னா போதும், காய் வாங்கினீங்கன்னா போதும். வாங்கம்மா வாங்க, நல்ல காய்கறி இருக்குமா, வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், எல்லா காய்கறியும் இங்க இருக்கு, வாங்க. ஆண்டி சொல்லுங்க சொல்லுங்க. இதில் போடுங்க ஆண்டி வெஜிடபிள்ஸை. ஏமா நீங்க நான் காய் வியாபாரம் பண்றேனா இல்ல நீங்க காய் வியாபாரம் பண்றீங்களா? பேகை மிஸ் பண்ணி மாற்றி கொண்டு வந்துட்டேன் ஆண்டி. கொஞ்சம் போன் பார்க்குற ஜோர்ல என்ன கூட எடுத்து வந்திருக்காங்க பாருங்க, மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்க மாதிரி கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆண்டி இதிலே போடுங்க ஆண்டி. ஓ கடவுளே ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. சரிம்மா இந்தாங்கம்மா. ஆண்டி கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்க ஆண்டி. எல்லாம் போட்டுட்டோம்மா, காசை கொடுங்க. போனை பார்த்துட்டு காசு கொடுக்காம போயிடாதீங்க. ஆமா ஆமா இருங்க இருங்க, உங்களுக்கு சில்லறை எடுத்து கொடுக்குறேன். எல்லா காசும் ஆகி பாய் ஆண்டி, பாய் ஆண்டி. சில்லறம்மா 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 அம்மா சில்லறை வந்து வாங்கிக்கோங்க. ஆண்டவரே சோத்திர ஏசப்பா, இவங்க ஃபோன் பேசுனாலே 100 ரூபாய் தான் காய்கறியோட விலை. ஆனால் பாருங்க 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாளும் வியாபாரம் வந்தா கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உண்மையிலே நன்றி. ஏன்னா 400 ரூபாய் எனக்கு மிச்சம் ஏசப்பா, நன்றி ஏசப்பா. அடாடாடாடாடா, இந்த டச் பண்ணாலே போதும், சூப்பராக இருக்குது. உலகத்தையே மறந்துடலாம், எல்லாமே இதில் வருது. ஆடாடாடாடா, என்ன பாட்டு, என்ன டான்ஸு, ஓ சூப்பர் சூப்பர். ஹாஹா அம்மா அம்மா, சர்ச்சுக்கு டைம் ஆகுதுமா, ட்ரெஸ் கொடுங்கம்மா. ஆஹா அம்மா பார்த்துட்டே இருந்தா உலகத்தையே மறந்துடலாம், என்ன அருமையாக இருக்குது. ஆஹா அம்மா, என்னடா சர்ச்சுக்கு டைம் ஆகுதுமா, ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கேன் பாரு, என்ன சூப்பரா இருக்குன்னு. சரி நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்களா, எனக்கு காமிங்க. பாரு பாரு பத்தியா, கிறிஸ்மஸ் கூட அவ்வளோ நல்லா இல்லை, உனக்கு நியூ இயருக்கு சூப்பராக வாங்கிடலாம், ஓகேவா? பாரு சரியம்மா, மணி ஆகுதுமா, போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், வெயிட் பண்ணு. அப்போவே அவ்வளோ என்ன அவசரம்? 6 o'clock 6:30க்கு போகலாமே, இப்போ என்ன? போகலாம், வெயிட் பண்ணு. பாருமா, உனக்கு என்ன ட்ரெஸ் சரியம்மா, பாரு, சீக்கிரமா வாங்கி தரேம்மா, சீக்கிரமா, மணி ஆகுதுமா. பாரு இதை பாருமா, சர்ச்சுக்கு எப்போ போறது தானே, இதை பாரு. உனக்கு சரி இதே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க செல்லையே. இந்தாமா போமா போட்டு போமா, போ. போ கிளம்பி போ. ரம்யா வாமா, சர்ச்சுக்கு போலாம். அக்கா இருங்கக்கா, வரேன்க்கா. சீக்கிரம் வாமா, மணியாச்சு. சூப்பர். பாஸ்டர் திட்டுவாரு. சரி அம்மா, இது என்னம்மா தம்பி சட்டை கொடுத்துருக்கீங்க? ஐயோ ஏமா, நீ வேற தொந்தரவு பண்ற. இந்தாமா போமா. ஆஹா, இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகலாம். பாஸ்டர் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. லாஸ்ட்டில் போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு லாஸ்ட்டு ப்ரேயரில் போயிட்டு வந்துடலாம். இப்போவே போகணுன்னு ஒன்றும் இல்லையே, லாஸ்ட்டு ஜபத்துக்கு போயிட்டு கலந்துட்டு வந்துடலாம். போகலாம், கிளம்பி போகலாம். இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க பாஸ்டர். சரிம்மா, வாமா, சர்ச் முடிச்சுட்டு போகலாம், வீட்டுக்கு போகலாம், வா. அம்மா என்னம்மா, என்ன விட்டுட்டு அவளை கூட்டிட்டு போறீங்க? மா, உங்களுக்கு போன் இருக்கதால புள்ள யாருன்னே தெரிய மாட்டேங்குது. வரணும், கொடுங்க அந்த போனை கொடுங்க. போன் இருக்கதால உங்க பெத்த புள்ளையே மறந்துட்டீங்களேம்மா நீங்க. ஐயோ, இது யாருமே பார்க்கலையே, நல்லதா போச்சு. இப்போதான் சமையலெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன். தார் ஆண்டி, ஃபாஸ்ட் ஆண்டி வேற அம்மா கிறிஸ்மஸ் சாங் பாடணும், ஒரு 2-3 பாட்டு அனுப்பிச்சிருக்கேன், நீ தான் பாடணும் சொல்லியிருக்காங்க. சரி
என்ன பண்ணுறது, நம்ம திறமை அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. சரி, பாட்டு செலக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, எந்த பாட்டு நல்லா இருக்குமா? ஹலோ, நடுவில் சீரியல் வந்திருக்கேப்பா, இந்தாங்க நேத்து சார், வந்துட்டேன் பார்க்கலையாப்பா? சார். இந்த வந்துகிட்டே இருக்கேன். இந்த பக்கத்துல வந்துட்டேன், ஆபீஸ்க்கு வந்துட்டேன் சார். இந்த வந்துருவேன், இந்த ஒரு 5 நிமிஷத்துல நான் வந்துருவேன். இந்த சிறகடைக்கு ஆசை வந்திருக்கே, பார்க்கலாம் நடுவில், அப்புறம் பாட்டு பார்த்துக்கலாம். மேரிமா, ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் ஃபோனு தான் பார்த்துட்டு இருக்கியா? சீக்கிரம் சாப்பாடு முடிச்சிட்டியா? நான் ஆபீஸ் போகணுமா? ஃபோன் கால் வந்துட்டே இருங்க இருக்கு. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எப்ப பாரு ஃபோனு ஃபோனு. இங்க வாங்களேன், இங்க வாங்களேன், உட்காருங்க, இங்க உட்காருங்க. போய் காஃபி போட்டு எடுத்துன்னு வாமா சீக்கிரம். இங்க பாருங்களேன், சிறகடைக்கு ஆசை எப்படி சூப்பரா போகுது பாருங்களேன். நான் சிறகு அடிச்சிட்டு இருக்கிறேன். இங்க வாங்க, இத பாத்துட்டே இரு. உட்காருங்க உட்காருங்க. சீக்கிரமா என்ன சீக்கிரம் ஆபீஸ்ல இருந்து வேலையில இருந்து நீக்கிடுவாங்க. சீக்கிரம் பண்ணுமா. சூப்பரா தான் இருக்கு. சீக்கிரம் சமையல் பண்ணு. சீக்கிரம் எடுத்து வச்சியா? பேக்ல எடுத்து வச்சியா? எப்ப பார்த்தாலும் பொலம்பல். காபி எப்ப யாரு ஒரு wife கிட்ட ஃப்ரீயா பேசுறீங்களா? சிறகடிக்க ஆசை ஆனந்தம் என்னென்ன சீரியலை பார்த்துக்கின்னு இருக்கிறா. ஐயோ ஃபோன் வந்துருச்சு. இதை வந்துட்டேன் சார். இதை வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துட்டேன் சார். இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். ஆயிடுச்சாம்மா, எடுத்து வச்சிட்டியா? ஐயோ ஃபோனை எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ரிசைன் பண்ணிடுவானுங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இவன் வர எப்போ பாரு சீரியல் நாடகம். இந்தாங்க இங்க வாங்க, இந்தாங்க லஞ்ச் இருக்கு. இந்தாங்க, இந்த போகும்போது குப்பையை போட்டு போங்க. தொல்லை ஒளிஞ்சிச்சுப்பா, எப்போ பார்த்தாலும் புலம்பல் வீட்டில். இதோ வந்துட்டேன் சார், வந்துகிட்டே ஒரு இருக்கேன் சார். சீரியல் பார்க்க முடியுதா? ஐயோ என்ன இன்னைக்கு வாசனையா இருக்கு. நம்ம பொண்டாட்டி இன்னைக்கு தான் நல்லா சூப்பரா சமைச்சிருக்காளோ. என்ன அது பரவாயில்ல, இன்னைக்குதான் சூப்பரா சமைச்சிருக்கா போல. அவ்வளோ வாசனையா இருக்குது. ஆனா ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி கக்கா ஸ்மெல்லா இருக்குது. இவ என்னத்தை கொடுத்தா எனக்கு? ஐயோ ஆஃபீஸ் கால் வரையா வந்துகிட்டே இருக்குது. பரவாயில்ல விடுடி, சொன்னேன் விடு. ஐயோ ஆஃபீஸில் வரைய திட்டுவாங்களே, என்ன பண்ணுறது? இதோ வந்துட்டேன் சார். மேரி, நான் உனக்கு சாப்பாடு தான் செய்து கொடுக்க சொன்னேன். நீ என்ன என் கையில் குப்பையை கொடுத்துருக்குற? அது ஒரே நாத்தமா நாரின்னு இருக்குது. ஐயோ ஏங்க, ஒரு லஞ்ச் பேக் கூட எடுத்துகிட்டு போக தெரியாதா? நான் இங்கே தானே வச்சுருக்கேன். நீங்கள் குப்பை எடுத்துகிட்டு போயிட்டு என் மேலே சொன்னா நான் என்ன பண்ணுறது? ஐயோ எப்பா பாரு நீ ஃபோன்லேயே இருக்கிற. ஐயோ இதோ வந்துட்டேன் சார், வந்துக்கிட்டே இருக்கேன் சார். கதவு தட்டினாலும் கதவும் திறக்க மாட்டேங்கிறா. சரி, காலிங் பெல்லாவது அழிக்கலாம், அப்போமாவது கதவு திறக்கிறாளான்னு பார்க்கலாம். காலிங் பெல் அழுத்தினாலும் கதவு திறக்க மாட்டாங்க. ஒருவேளை தூங்குவாளோ? வெளியில் நிற்கிறவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் எவ்வளோ நேரம் காத்திட்டு இருக்கிறேன். சரணியா என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன இவ்வளோ நேரம் நான் கதவு தட்டிருக்கிறேன், நீ ஒன்றுமே கதவு திறக்க மாட்டேங்கிற, எதுவும் பேச மாட்டேங்கிற. காலிம்பல் கூட ஒரு வாட்டி தட்டி பார்க்கலாம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மாமா. ஹலோ சொல்லுங்க மாமா. என்னம்மா இவ்வளவு நேரம் நான் இப்போது கதவு தட்டியிருக்கேன், திறக்கலை.
காலிங் பில் அழுத்தினாலும் நீங்கள் அழுத்த மாட்டேங்க. ஃபோன் பண்ணதான் என்ன செய்ய, தூங்கிட்டு இருந்தியா? இல்ல மாமா, நான் ஸ்கிட்டு தான் மாமா பார்த்துருந்தேன். இவ்வளவு நேரம் கவனிக்காம இருந்தேன். சாரி மாமா. இந்த ஃபோன் இருக்கிறதுனால தானே உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்து பெரிய குறையா போயிடுச்சு. சாரி மாமா, நான் ஸ்கிட்டு தான் மாமா பார்த்தேன். சரிம்மா, நான் எனக்கு டயர்டாக இருக்குமா, எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்க மாமா. எப்படி இருந்தது ஸ்கிட்டு? என்ன சத்தமே காணோம்? சூப்பராக இருந்துச்சா? எப்படி இருந்தது? புரிஞ்சிச்சா? கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுதா? என்ன சொல்லுங்க? செல்ஃபோன். கரெக்ட். இன்னைக்கு நம்ம இன்றைக்கி எப்போ இந்த கொரோனா காலகட்டம் வந்து அன்னிலேருந்து ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்று வந்தது. இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்போ வந்ததோ அப்போதுலேருந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் என்ன வந்துச்சு? டச் ஃபோன் வந்துடுச்சு. இன்றைக்கி நிறையா குடும்பங்களில் பிரச்சனை பிரிவினைகள்லாம் வருவதற்கான மெயினான காரணம் இந்த ஃபோன். முன்னாலாம் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது எப்படி உட்காந்து சாப்பிடுவோம்? அம்மா அப்பா பாட்டி தாத்தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஆளாளுக்கு ஒரு ரூமில் ஒரு ஃபோனை வச்சுட்டு ஃபோனை நோண்டிகிட்டே உட்காந்து சாப்பிட்ற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் சிறு பிள்ளைகள்லேருந்து எல்லாருக்குள்ளேயும் வர பிரச்சனைகளுக்கான மெயினான காரணம் அந்த மொபைல் ஃபோன். இன்றைக்கி பார்த்தீங்கல்ல, ஒவ்வொரு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல, தெரிஞ்சிச்சா? இல்லை அதனால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர்க்கு என்ன பண்ணுவோம்? ஒரு தீர்மானம் எடுப்பீங்கல்ல? எத்தனை பேர் எடுப்பீங்க நியூ இயர் அன்னைக்கு? நான் இனிமேல் ஒழுங்காக நான் பைபிள் படிப்பேன், ஒழுங்காக நான் ஜெபம் பண்ணுவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறோம்? அது ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் கரெக்டாக போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இல்லை, ஃபாலோ பண்ணவே மாட்டோம். ஆனால் இந்த புதிய வருஷத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு தீர்மானத்தை எடுப்போம். யோவான் 1 யோவான்ல ஒரு வசனம் சொல்லுது, சிருஷ்டிகளை நம்ம நினைக்காம என்ன பண்ணுறோம்? அவர் சிருஷ்டித்ததுக்கான நேரத்தை தான் நம்ம நிறைய செலவிடுறோம் இல்லையா? இது எல்லாத்தையும் படைத்தது யார்? ஏசு கிறிஸ்து. ஆனால் நம்ம யாருக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கறதில்ல? ஏசு கிறிஸ்துக்கு அதிகமான நேரத்தை கொடுக்காம உலக காரியங்களுக்கு தான் நம்ம அதிகமான நேரத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம செலவு செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த புதிய வருஷத்துலையாவது நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம அதிக நேரத்தை யாருக்கு நம்ம செலவிட போகிறோம்? இனிமேல் நம்மை படைத்த ஏசு கிறிஸ்துக்கு. புரியுஷா? இதுதான் அழகான ஸ்கிட். அவங்களுக்கு அழகாக ஒரு கை தட்டலாமா? சூப்பராக பண்ணாங்கல்ல அவங்கள. சூப்பர், செம்ம சௌத்தமாக இருக்கணும் அந்த கைத்தட்டல். ஒரு பெரிய அப்ளாஸ் ஃபார் த டீம். பாட்டு பார்த்துட்டோம், அப்புறம் என்ன பார்த்துட்டோம்? ஸ்கிட்டும் பார்த்துட்டோம். நாங்கள் பாடம் மட்டும்தான் செய்வோமா? நடித்தோம் காட்டுவோம், நடித்து காட்டிட்டாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நாங்கள் ஆடவும் செய்வோம்னு வராங்க எங்களோட அழகான சகோதரிகள்லாம். கை தட்டி வெல்கம் பண்ணலாமா? பிறந்த நாளை கொண்டாடுவோம்.
கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். உலகில் பிறந்துட்டாரை கொண்டாடுவோம். ஆவி நம்மை மீட்க வந்தார் கொண்டாடுவோம். சாபங்களை முறிக்க வந்தார் கொண்டாடுவோம். சாத்தானை ஜெயிக்க வந்தார் கொண்டாடுவோம். கூடி வாருங்கள் ஆடி பாடுங்கள், கூடி வாருங்கள் ஆடி பாடுங்கள். பெத்தலகின் முன்னணியில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. பெத்தலகின் முன்னணியில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். ரட்சிப்பை அருளினார் கொண்டாடுவோம், நித்திய வாழ்வு அருளினார் கொண்டாடுவோம். சமாதானம் அருளினார் கொண்டாடுவோம். முடிவில்லா வாழ்வு தந்தார் கொண்டாடுவோம். கூடி வாருங்கள் ஆடி பாடுங்கள், கூடி வாருங்கள் ஆடி பாடுங்கள். பெத்தலகின் முன்னணியில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. பெத்தலகின் முன்னணியில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். அகிலத்தையும் படைத்தவரை கொண்டாடுவோம், அகில உலக ரட்சகரை கொண்டாடுவோம். ஆட்டுக்குட்டியானவரை கொண்டாடுவோம். ஆனந்தமாய் பாட்டு பாடி கொண்டாடுவோம். கூடி வாருங்கள் ஆடி பாடுங்கள், கூடி வாருங்கள் ஆடி பாடுங்கள். பெத்தலகின் முன்னணியில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. பெத்தலகின் முன்னணியில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். பாப்பா கைத்தட்டலாம் பயங்கரமா இருக்கு சகோதரர்கள் பக்கம். அவங்க மனைவிகள் வந்து ஆடினா மட்டும் எப்படி கை தட்டுறீங்க? சூப்பரா பண்ணாங்கல்ல நம்மளே சகோதரிகள்லாம். எல்லாம் ஒரு கை தட்டலாமா சத்தமா? எங்களுக்கு வயசும் கிடையாது, ஏஜ்லாம் ஒரு லிமிட்டே இல்லை. எங்கள் கையில் ஸ்டேஜை கொடுத்தா நாங்கள் கெத்த எல்லாத்தையும் பண்ணி முடிப்போம். சூப்பராக பண்ணாங்க. ஐசிசி சகோதரிகள் எல்லாருக்காக ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாமா? எங்கள் ஐசிசி சகோதரிகள் சார்பாக இங்கே வந்த அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வரைக்கும் எங்களோட ப்ரோக்ராம் எல்லாரையும் பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கன்னு ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் எல்லாருக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ பொறுமையாக எங்களுக்காக இங்கே காத்திருந்ததுக்காக ஓட்டு அங்கிள் கிட்ட இப்போ கொடுக்குறோம். எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். நல்லா பண்ணாங்க சகோதரிகள், பரவாயில்ல, ரியலி குட். ஆனால்
இது நோக்கமே ஒரு ஐக்கியம், இதுதான் மிகுந்த நோக்கம். மற்ற சபைகள் இருக்குதா தெரியல, நம்ம சபையில் ஒரு ஐக்கியத்துக்காக இருக்கும். ஓகே, காலையிலேயே நான் ஒரு காரியத்தை சொன்னேன். அடுத்த வாரத்துக்கு ஃபேமிலி கேரல்ஸுக்கு பாட்டு பாடுறதுக்கு குடும்பம் வேணும்ன்ட்டு. அதுலேயும் ஒன்று சொன்ன கவனிச்சிங்களா? நீங்கள் இல்லைன்னா உங்களை நாங்கள் பாட வைப்போம். ஓகே, ஸோ நான் லிஸ்ட்டு போட்டேன். இப்போ நான் லிஸ்ட்டு போட்டுட்டேன். இந்த குடும்பங்க கண்டிப்பாக நீங்கள் அது பாடுறீங்களோ ஆடுறீங்களோ ஓடுறீங்களோ எதெல்லாம் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன நம்ம எல்டர்ஸ் குரூப்பு, டீக்கன்ஸ் குரூப்பு, சகோதரர்கள் ஃபெலோஷிப் குரூப்பு, சகோதரிகள் ஃபெலோஷிப் குரூப்பு, ஒர்க்கிங் அடல்ட்ஸ் ஃபெலோஷிப் குரூப்பு, யூத் குரூப்பு, கிட்ஸ் சர்ச் குரூப்பு, எல்லா ஐக்கியங்களும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பாடலை பாடணும். ஓகே, அந்த ஐக்கியங்களில் நீங்கள் பாட்டு எல்லாம் தெரிஞ்சு, ஆனால் பிளஸ்ஸிக்கிட்ட அந்த பாட்டை நீங்கள் அந்த பாட்டுடைய முதல் இதை மட்டும் அனுப்பிச்சிடுங்க. ஓகே, இதை தொடர்ந்து ராமகிருஷ்ணபுரம் செல் குரூப், கவனிக்கிறீங்களா? ராமகிருஷ்ணபுரம் செல் குரூப், காந்தி நகர் செல் குரூப். ஓகே, இந்த 2 செல் குரூப்பும் பாடுறீங்க. அப்புறம் இங்கே அந்த இவங்க தெலுங்கு பாட்டு, ஓகே, மணிவயல் எழுதிங்களா, இந்த தெலுங்கு பாட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு தெலுங்கு பாட்டு, அந்த ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து அந்த ஃபேமிலிஸ் பாடுறாங்க. அதுக்கப்புறம் குடும்பங்களில் ராஜையா ஜூலியஸ் ராபின், ராஜா குடும்பத்தில் சேர்ந்து அவர்கள் ஒரு பாடலை பாடுவாங்க. அடுத்தது நவமணி ஃபேமிலி ஒரு பாடலை பாடுவாங்க. அப்புறம் மோசஸ், ராஜா, தாமஸ், பாக்கியராஜ், ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக என்னோடய சபைக்கு வராங்க. அந்த ஐக்கியத்தையும் நீங்கள் பார்க்கணும். அதனால் அவர்களாக சேர்ந்து ஒரு பாடலை பாட போடுறாங்க. அடுத்தது வேலுசாமி ஐயா ஃபேமிலி, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவாங்க. அப்புறம் நம்ம பிரேமா தாமஸ் அவங்க குடும்பம் முழுவதுமாக சேர்ந்து ஒரு பாடலை பாடுவாங்க. பிறகு மைக்கேல் அண்டு சோபனா நரேஷ் அந்த குடும்பங்க, மைக்கேல் சோல வேலை செய்கிறதான பிள்ளைகள், அந்த பாய்ஸு அவங்கள சேர்ந்து பாடலை பாடுவாங்க. அப்புறம் பால்சமையா குடும்பம் பாடலை பாடுவாங்க. பிறகு கபாலி மோசஸ் அவர்கள் குடும்பங்களும் பிரபாவும் சத்யா ஃபேமிலியாக சேர்ந்து அவர்கள் பாடுவாங்க. அப்புறம் தாசையா ஃபேமிலி, தெரியுமா யார் தாசையா ஃபேமிலின்னா எனக்கு தெரியுமா? தெரியுமா தாசையா? தெரியாதா? தாசையா ஃபேமிலினா தெரியாதுங்க. அஸ்டன் பாஸ்டர் தாசையா ஃபேமிலி தான். அவங்க அப்பா பேர் தேவதாஸ். ஓகே, ஸோ அப்போ கிளமெண்ட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடுங்க. விக்டர், அடுத்தது பல்ராமன் குடும்பம். ஓகே, அப்புறம் கனகராஜ் ஐயா குடும்பம், நாகராஜ் குடும்பம். அப்புறம் மோகன் ஃபேமிலினா தெரியுமா யாருன்னா? மோகன் ஃபேமிலி தெரியுமா? ஒரு ஆள் எல்லாருக்கும் தெரியுதுப்பா. மோகன் ஃபேமிலி ஒரு பாடலை பாடுவாங்க. அப்புறம் சுந்தரம் ஃபேமிலி, சுந்தரம் ஃபேமிலி ஒரு பாடலை பாடுவாங்க. சுந்தரம்னா யார் தெரியுமா? ஓகே, ஓரளவுக்கு தெரியுது. ஓகே, அதுக்கு தான் அப்பா பேரை போட்டேன் எல்லாருலேயும். பிறகு ஜான்சன் ஃபேமிலி, அவங்க அம்மா அவங்களாம் சேர்ந்து பாடுவாங்க. பிறகு சகாயராஜ் ஃபேமிலி, குலசேகர் ஃபேமிலி, கதர் ஃபேமிலி, இவங்க நான் போட்டுக்கிற பேர். இன்னும் நீங்கள் ஒருத்தன் பாடணும், யார் ஃப்ரீ, இது குடும்பம், வெக்கப்படாமல் நீங்கள் வேணால் பாடுறது முக்கியம் இல்லை. இங்கே ஐக்கியமாக குடும்பமாக இருக்கிற உங்கள் ஐக்கியத்தை சபை பார்க்க வேண்டும். ஸோ இதில் ராகம் ரொம்ப இதாக பாடுறது ஒன்றும் காம்படிஷன்லாம் எதுவும் கிடையாது. குடும்பமாக நீங்கள் பாட வேண்டும். நகோமிக்கு கொடுத்தா நான் நகோமிக்கு ஆள் இல்லைன்ட்டு சாக்கு போக சொல்லுது. பார்க்கலாம், அவ்வளோ ஆள் பிடிச்சி கொடுக்குறானா வேணாம். ஆள் வந்துச்சுன்னா கூட சேர்ந்து அவங்களும் ஒரு குடும்பமாக பாடுவாங்க. ஓகே, ஸோ இந்த குடும்பங்கள் நீங்கள் பாட போகிறீங்க. புரியுதா? நோட் பண்ணி அவங்களுக்கு யாருன்னு தெரியும். உங்கள் இதை நீங்கள் நோட் பண்ணி பாடலை மாத்திரம் பிளஸ்ஸுக்கு அனுப்ப முடியாது கேட்டுக்கொள்கிறேன். மற்றவங்களும் பாடலாம், இப்போ சொல்கிறேன், மற்றவங்களும் பாடலாம். குடும்பமாக நீங்கள் பாடலாம், குரூப்பாக பாடலாம். ஓகே, ஸோ அடுத்த வாரத்துக்கு இந்த நிகழ்ச்சி நமக்கு இருக்க போகிறது. நம்ம கர்த்தரை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அடுத்த வாரம் நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு நம்முடைய சபை மாத்திரம்
கலந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறேன். அவ்விதமாக நாம் சேர்த்து பாடப்போகிறோம். ஓகே, இப்பொழுது ஒர்க்கிங் அடல்ட்ஸ். அதுக்கு முன்பாக நாம் காணிக்கை கத்தருக்கு கொடுக்கலாம். ஒரு பாடலை மகின் வந்து ஒரு பாடலை பாடும்போது கத்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை கொடுக்குறியா பெல்ட்டா? ரெடி, 1. Hallelujah. ஜில்லன குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் இது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். ஜில்லன குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணின் மாந்தரும் கதனும் நேரம் இது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளிவிளக்காய் சாஸ்திரிகள் பின் தொடர்ந்தாரே, வெள்ளை போல தூபவர்க்கம் மல்லி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே, வெள்ளை போல தூபவர்க்கம் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புதுகானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புதுகானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். ஜில்லன குளிர் காற்று, ஜில்லன குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் இது, நம் மேசியா மண்ணில் உதித்தார், நம் மேசியா மண்ணில் உதித்தார். ஓகே, ஒர்க்கிங் இடத்து பண்ணுவாங்க. அந்த வெள்ளிக்கிழமை சகோதரிகள் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அந்த டோக்கன் வாங்கலைன்னா இன்றைக்கி போகும்போது வாங்கி கொண்டு போக முடியும். காட் பிளஸ் யூ. இப்போ ஒர்க்கிங் அடல்ட்ஸ் எல்லோரும் லேடிஸ்க்கு திரும்ப ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ரொம்ப அழகாக இந்த வாட்டி கோலாட்டம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸ்கிட்டில் எல்லோரும் நல்லா பாய் வேஷெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஓகே, நம்ம ஸ்கிட் பார்த்துட்டோம், கோலாட்டம் பார்த்துட்டோம், சாங் பார்த்துட்டோம். இப்போ எங்களோட யங் ஒர்க்கிங் அடல்ட் கேர்ள்ஸ் வந்து மைம் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் தம். Praise the Lord. விஜய், அது இருக்கு, சேவ் பண்ணிட்டேன். நீ செகண்ட் ஆம்ச்சு. கிளம்ப தயார் நிலையில் இருக்கிறது அந்த சிறிய சுற்றுலா கப்பல். மிகுந்த ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் பெருமிதமாய் கிளம்புகின்றனர் நம் ICC ஒர்க்கிங் அடல்ட் சகோதரிகள்.
விதமாய் இடி முழக்கம் வருகிறதே, புயல் காற்றும் அடிக்கிறதே. என்ன செய்ய போகிறோம்? புயல் வேகமாக வருகிறதே, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். கப்பல் விழுகிறதே, காப்பாற்றுங்கள். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எங்கு பார்த்தாலும் கடலில் அலறும் செய்தி அறிந்த மீட்பு படையினர் துரிதமாய் விரைந்து வந்தனர். காப்பாற்றும்படி கயிறுகளும் வீசப்பட்டது. கயிறுகளை பற்றி பிடித்து தத்தளித்தவர்கள் படகில் ஓடிப்போய் தங்கள் பாதுகாப்பான இடங்களில் அமர்கிறார்கள். மீட்பு படையினர் மக்களை நோக்கி, உயிர் தப்பின நீங்களும் தத்தளிப்பவர்களை காப்பாற்ற வாருங்கள் என அழைக்கிறார்கள். ஆனால் அவர்களோ எங்களுக்கு பலனில்லை என சோர்வோடு சாய்ந்து கொண்டனர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இக்காட்சியின் மூலம் உங்களுக்கு ஒரு சிந்தனையை நான் வைக்க விரும்புகிறேன். இதே போல பாவ பாரமாகிய உளையான சேற்றிலே அமிழ்ந்து கொண்டிருந்த நாம் சுவிசேஷம் என்னும் கயிறுகள் நீட்டப்பட்டதால் பிழைத்திருக்கிறோம். அப்படி தப்பித்த நாம் இன்னும் தத்தளித்து கொண்டிருக்கிறவர்களை காப்பாற்ற பிரயாசப்படுவதற்கு பதிலாக சுவிசேஷத்தை சொல்லாமல் கவலையில்லாமல் இருப்பது நியாயமா என யோசித்து பாருங்கள். சற்றே சிந்திப்போம். ஏனெனில் வேத வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எனவே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். இதேபோல் இருளில் தத்தளிப்பவர்களை, தத்தளிக்கும் ஜனங்களை வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு செல்வோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். எப்படி இருந்தது மைம்? சின்ன மைம் தான், பட் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு மைம் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்க்க முடியும், நம்ம சுவிசேஷம் சொல்கிறத வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சொன்னால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இவங்க சொன்னால் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்றனால நம்ம எல்லாம் என்ன செய்கிறோன்னா சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு, காலேஜ் மேட்டு, அவளுக்கு வந்து நான் சொல்லியிருந்திருக்கேன் போல், எனக்கு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். பட் அவள் அக்செப்ட் பண்ணிக்கல அந்த டைம். ஆனால் 10 years பேக் அவள் எனக்கு இப்போ ரீசெண்டாக கால் பண்ணி அவள் எனக்கு சொன்னா, மார்ட்டினா நீ சொன்ன நான் கேட்கவே இல்லடி, நீ அப்போ சொல்லும் போது இவள் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான்னு நான் உன்னை நினச்சேன். அந்த டைம் வந்து அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கேட்கும் போது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவள் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லும் போது, நம்ம என்றைக்கோ ஒரு நாள் நம்ம லைஃப்பில் நம்ம விதைக்கிற அந்த விதை, ஆனால் அது ஒரு 10 years பேக் வந்து இன்றைக்கி அதை பார்க்கும்போது உண்மையிலே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் விதைக்கிற விதை, ஒருவேளை அது வந்து 10 வருஷம் 20 வருஷம் இல்லைன்னா அவங்க சாக போகிற தருவாயில் கூட ஆண்டவர் ஒருவேளை அவங்களுக்கு நினைவுபடுத்தலாம். அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகாமல் நம்ம தப்பு வைக்கலாம். இப்போ இந்த அழகான இந்த ஸ்கிட்டில் கூட பார்த்தோம், நான் காப்பாற்ற
கஷ்டப்பட்டுட்டேன். பட் மற்றவங்கள காப்பாற்ற வாங்கன்னு சொல்லும் போது யாருமே முன் வரல. இன்றைக்கி நம்மளும் அதை தான் செய்கிறோம். இதை நம்ம வாழ்க்கையில் யோசித்து இனி நம்ம சுவிசேஷ பாரம் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐசிசி வந்து எந்த அளவுக்கு வந்து பைபிள் ஸ்டோரியில் நீங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை செக் பண்ணுறதுக்காக ஆக்ஷன்ஸ் மூலியமாக அவங்க ஒரு ஸ்டோரியை உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பிரியா அக்காவும் ஷர்மிளா சிஸ்டரும் வராங்க. லெட்ஸ் வெல்கம் தெம். ப்ரைஸ் லார்ட், ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கேம் ஆட போகிறோம். அதுக்கு பேர் வந்து டம் சேரட்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பேச மாட்டோம், ஆக்ஷன்லேயே நம்ம வந்து என்ன நம்ம சொல்ல வரோம், ஒரு நபர் அவரோட பேர் அவங்கள பற்றி நம்ம ஆக்ஷனில் பண்ணுவோம், நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம டீமாக பிரிச்சுக்கலாம். ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம். நீங்கள் சிஸ்டர்ஸ் நீங்கள் அங்கே கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. சுமதிக்கா, ஏ டீம்லேருந்து யாருன்னா ஒருத்தர் வரீங்களா? அவங்களுக்கு நான் அவங்க அந்த பர்சனோட பேர் சொல்லுவேன், நீங்கள் ஆக்ஷன் பண்ணணும். வாலண்டியர்ஸ், ஏ டீம்லேருந்து யாருன்னா ஒருத்தர். அதாவது நீங்கள் வந்து உங்கள் டீமுக்காக நீங்கள் ஆக்ஷன் பண்ண போகிறீங்க, உங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து அதை கண்டுபிடிக்கணும். சப்போஸ் உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு தெரியலன்னா அந்த கொஷின் வந்து பி டீமுக்கு போகும். யூத்லேருந்து யாராவது வாங்க. அவங்க தான். சரி, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான், வாங்க. இங்கே நின்னே பண்ணுங்க, நீங்கள் சொல்லக்கூடாது. கரெக்ட். யாருன்னா ஒருத்தர் ஆன்சர் பண்ணணும், எல்லாரும் ஆன்சர் பண்ணால் எப்படி? இது லோத்தின் மனைவியில் லோத் கிஃப்ட் கிடைக்கும். அதனால தான் ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஒரு டீமில். ஓகே, நெக்ஸ்ட் பி டீம். பி டீம்லேருந்து யாருன்னா ஒருத்தர் வாங்க. ஓகேவா? ரம்யா வாங்க. பிளஸ்ஸி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, பிளஸ்ஸியும் பியூலாவும். அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க, இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
பி டீம் ஓ கெஸ் பண்ணுங்க. டைம் அப் டைம் அப் கரெக்ட் பி டீம் நெக்ஸ்ட் சி டீம் எங்க யங் ஒர்க்கிங் அடல்ட்ஸ் ஆன்சர் பண்ணக்கூடாது. சி டீம்லேருந்து யாராவது வரீங்களா ஆக்ஷன் பண்ண? சி டீம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சி டீம் ரெடியா இருங்க. நம்ம டீம்ல யாரும் ஆன்சர் பண்ண வேண்டாம். நம்ம டீம் ஆன்சர் பண்ணக்கூடாது. வாட்டர் வாட்டர் இல்ல நான் ஆக்ஷன் தான் பண்ணேன், ஆன்சர் பண்ணல நானு. சி டீம் 0. யாரு? எஸ்தரக்கா சொன்னாங்க. எஸ்தரக்கா ஆன்சர் அப்படியா? ஓகே. ஆன்சர் பண்ணிட்டீங்களா? புரியல. சரி ஓகே, சரி ஓகே லீவ். சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். டி டீம்லேருந்து யாருன்னா ஒருத்தர் வாங்க. இல்லைனா நானே பண்ணட்டுமா? டி டீம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? சியோட ஆன்சர் கிதியோன். டி டீம் பாருங்க. டி டீம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, விஜய் சொல்லியாச்சு ஆன்சர். டி டீம்ல இருந்து gift கொடுங்க. நீ சொல்லுடா. ஆன்சர் என்ன கேக்குறாங்க? 2 கல்லர்கள். 2 கல்லர்கள். ஆ, டி டீம் ஆன்சர் தெரியுங்களா? 2 கல்லர்கள். நெக்ஸ்ட் நீ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏ டீம். ஏ டீம்ல இருந்து யாராவது வரீங்களா? ஏ டீம் திருப்பியும் சொல்கிறேன், யாருன்னா ஒருத்தர் தான் ஆன்சர் பண்ணணும். நான் சொல்கிறேன்.
கேரக்டர் நேம் சொல்லணும். கேரக்டர் பேர் தப்பு. இல்லை, காயின் ஆபேல்லாம் இல்லை. கரெக்டு. ஆனால் பர்சன் பேர் சொல்லுங்க. பலிபீடம் கிடையாது. பாய் க்ளூ தான். ஆன்சர் சொல்லலை, க்ளூ தான் சொல்கிறேன். அதான் சொல்லிட்டேனே பாயிண்ட்டு. மகா நீங்கள் பேசக்கூடாது, இல்லைனா டிஸ்குவாலிஃபைட். டைம் அப். ஸ்டார்ட் பண்ணலாமா? 10 minutes. யாருமே சொல்லலையா? சரி, ஆன்சர் சொல்லுங்க. சார், பி டீம்னால கண்டுபிடிக்க முடியலையா? பி டீம் கண்டுபிடிக்க முடியுமா? மகா ஆன்சர் சொல்லிட்டீங்களா? ஆகான் யோசுவால வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு பி டீம்லேருந்து யாருன்னா ஒருத்தர் வாங்க, இல்லைன்னா நானே பண்ணுறேன். நானே பண்ணவா? அது வேணாடா, கஷ்டம். பி டீம் கரெக்ட். அது நீ பண்ணிடு. லாஸ்டா டி டீம். ஓகே, சி டீம் நான் பண்ணட்டுமா ஆக்ஷனு? கேரக்டர் நேம் கண்டுபிடிங்க. அவங்க என்ன பண்றாங்க கவனிங்க. அப்படி கேரக்டர் நேம் கிடைச்சிடும். என்ன சொன்னீங்க? பழம் இல்லை. டி டீம்ல யாருக்காவது தெரியுமா? டி டீம்ல யாருக்காவது கெஸ் பண்ண முடியுமா ஆன்சரை? டி டீம்லேருந்து யாராவது கெஸ் பண்ண முடியுமா ஆன்சரை? இல்லைன்னா ஏ டீமுக்கு போயிடும். தெரியுமா? சரி, ஓகே. இல்லை, சரி, இன்னொரு வாட்டி பண்ணுறேன். சரி, டி டீம்லேருந்து ஆன்சர் பண்ணுறாங்க. சொல்லுங்க. ஆன்சர் ராகிலா புரியல. ராகிலா இல்லை, தப்பு. ஏ டீம் கண்டுபிடிக்கிறீங்களா? யாரு? இல்லை. ஒனேசிமு சொன்னாங்களா? சரி, நான் கவனிக்கல. சரி, ஓகே, நம்ம ஃபைனலாக முடிச்சிடலாம். லாஸ்ட்டு டி டீமுக்கு. டி டீம் இது ஈஸி ஆக்ஷன்.
கரெக்டாக சொன்னீங்க. நோவா தான் ஆன்சர். தேங்க்யூ தேங்க்யூ ஆல். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ரொம்ப சூப்பராக எல்லாருமே பண்ணீங்க. டக்குன்னு ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்லும் போது கூட யாரும் தயங்காமல் வருவாங்களான்னு யோசித்தோம். பட் எல்லாருமே வாலண்டியராக வந்து நின்று இங்கே பண்ணீங்க. ஐ திங்க் எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். அண்ட் ஐசிசி சர்ச்சில் வந்து பைபிள் ஸ்டோரியில் ஸ்ட்ராங்குன்றதை நிரூபிச்சிட்டிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எல்லாருமே பைபிள் அந்த கான்செப்ட் சொல்லி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. பைபிள் ஸ்டோரி சொல்லி எல்லாம் இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று இந்த பைபிள் ஸ்டோரியில் பார்க்கும்போது நாங்கள் நிறைய கேரக்டர்ஸ் எடுத்தோம். நிறைய கேரக்டர்ஸ் எடுக்கும்போது அதில் ஒரு கேரக்டர் வந்து சொல்லணும்னு தோணுச்சு, சாலமோன். ஏன்னா அவருக்கு தான் ஞானம் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனும் அவரோட வாழ்க்கையோட எண்ட் என்னவாக இருந்துச்சுன்னா அவர் அவர் ஹெவனுக்கு போகல. ஸோ நம்மளோட ஞானமோ, நீங்கள் பாலஸ் அண்ட் லாரி அவரை பற்றி கேட்டிருந்தா கூட ஒரு பயங்கரமாக அசைத்த தேவ மனுஷனாக அவர் இருந்தார். ஆனால் அவரோட முடிவை நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேக்ஸ்லைட் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட அபிஷேகம் இல்லை நம்மளோட ஞானமோ இல்லை உலகத்தில் நான் என்னோட டேலண்ட்டோ எதுவுமே பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறதில்ல. என்னை நான் தாழ்த்தும் போது நான் வந்து எப்போவுமே தேவ சமூகத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்திலிருந்து கடைசி வரைக்கும் என் ரட்சிப்பை நான் காத்து கொள்ளும் போது மட்டும்தான் நான் பரலோகம் போக முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு நாங்கள் டீமாக வந்து ஒரு நல்ல அழகான கிறிஸ்மஸ் சாங்கை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கிறிஸ்மஸ் இன்று வந்ததே, மகிழ்ந்து பாடிடுவோம். உலகில் வந்த தேவசுதனை போற்றி துதித்திடுவோம். கிறிஸ்மஸ் இன்று வந்ததே, மகிழ்ந்து பாடிடுவோம். உலகில் வந்த தேவசுதனை போற்றி துதித்திடுவோம். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். Happy happy Christmas, Merry Merry Christmas. மார்கழி குளிரில் மாநில குளிரில் மன்னவர் வந்தாரே, மெய்ப்பர்கள் ஞானிகள் தூதர்கள் வணங்க தேவன் வந்தாரே. மார்கழி குளிரில் மாநில குளிரில் மன்னவர் வந்தாரே, மெய்ப்பர்கள் ஞானிக தூதர்கள் வணங்க தேவன் வந்தாரே. ஜீவன் தந்து நம்மை மீட்க விண்ணில் தேவன் மண்ணில் வந்தார். ஜீவன் தந்து நம்மை மீட்க விண்ணில் தேவன் மண்ணில் வந்தார். கன்னிமணி பாலக புள்ளனடி மீது கிறிஸ்து இயேசு பிறந்தார். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். Happy happy Christmas, Merry Merry Christmas.
கிறிஸ்மஸ் என்று வந்ததே மகிழ்ந்து பாடிடுவோம். உலகில் வந்த தேவசுதனை போற்றி துதித்திடுவோம். வந்ததே மகிழ்ந்து பாடிடுவோம். உலகில் வந்த தேவசுதனை போற்றி துதித்திடுவோம். ஆதியின் வார்த்தை மாம்சமாகி பூமியில் வந்தாரே, மெய்தினி மாந்தர் பாவத்தை போக்கி மீட்பர் வந்தாரே. ஆதியின் வார்த்தை மாம்சமாக பூமியில் வந்தாரே, மெய்தினின் மாந்தர்கள் பாவத்தை போக்கி மீட்பர் வந்தாரே. அவரின் நாமம் அதிசயமே, ஆலோசனை கத்தறிவரே. அவரின் நாமம் அதிசயமே, ஆலோசனை கத்தறிவரே. விண்ணை விட்டு மண்ணை வந்து சின்ன சின்ன பாடி துதிப்போம். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்று வந்ததே மகிழ்ந்து பாடிடுவோம். உலகில் வந்த தேவசுதனை போற்றி துதித்திடுவோம். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். பாட்டு எப்படி இருந்துச்சு? குட்டீஸ்லாம் ஜாலியா? கிறிஸ்மஸ் தாத்தா வந்தது இல்லையா? சவுண்டே வரலையே. ஓகே, உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விட்டுட்டோன்னு நினச்சிட்டிங்களா? திரும்பவும் பல விதமான பைபிளோட கேள்வியோட நெக்ஸ்ட்டு வரப்போகிறாங்க நம்ம சுரேகா. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பைபிளில் இருக்கீங்கன்ட்டு. பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, இப்போ நான் பண்ண போகிற ஈவெண்ட் வந்து நிறைய பேருக்கு ஒரு நெருக்கமான சுச்சுவேஷனில் இருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நினைப்பீங்க. பட் இருந்தாலும் நான் கேட்குறது வந்து உங்கள் லைஃப்க்கு தேவையானது தான். சரியா? இந்த ஈவெண்ட் என்னென்னா, டைலாக் பாரு கேரக்டர் யார். நான் வந்து வேதத்தில் இருக்கிற இன்சிடெண்ட்லேருந்து ஒரு டைலாக் சொல்லுவேன். அந்த டைலாக் சொன்ன பர்சன் யார், கேரக்டர் யாருன்றதை நீங்கள் ஃபைன் பண்ணணும். அதே போல் ஒரு டைலாக்கு ஒருத்தர் தான் ஆன்சர் பண்ணணும், மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த டைலாக் சொன்னது யார்? தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க, நான் கேட்குறேன். அண்ட் சுமதி அக்கா சொல்லுங்க. சுமதி அக்கா. ஜீசஸ். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. அடுத்த டைலாக், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. இந்த டைலாக் யார் சொன்னது? இந்த சைடு வாய்ப்பு கொடுக்கலாமா? செபின் சொல்லுங்க. காயின். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். அடுத்தது மூணாவது டைலாக், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். எல்லாம் கோரஸாக சொல்லாதீங்க, தெரிஞ்சா ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க, நான் கேட்குறேன். யூத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? யார் சொன்னா? அப்போ இது வந்து டிஸ்குவாலிஃபை. கொடுக்காதீங்க, கண்டிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரி, ஃபோர்த்து போகலாம். தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். இந்த டைலாக் யார் சொன்னாங்க? தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. அக்கா சொல்லுங்கக்கா. ஆபிரகாம். அடுத்த டைலாக்,
தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். நீங்க சொல்லுங்கக்கா. இளைய குமாரன். ஓகே, எல்லாரும் கிளாப் பண்ணுங்கப்பா. நான் நினச்சேன் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, அதனால தான் நெருக்கமான சுச்சுவேஷனில் இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் எல்லாரும் சூப்பர். காட் bless யூ ஆல். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இந்த டைலாக் யார் சொன்னது? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. சொல்லுங்க அங்கிள். தாவீது. வெரி குட். அங்கிளுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அப்ப யாருக்கும் தெரியல, கோலியாத் சம்பவத்துல தான் சொல்லியிருப்பாங்க. சரி, அடுத்தது போலாம். தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். அக்கா, நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, சொல்லாதவங்களுக்கு தான். உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஆமா, சொன்னவங்க சொல்லக்கூடாது. ஆண்டி சொல்லுங்க. ஆண்டி, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். ஆயக்காரன். வெரி குட். வினோ அண்ணாக்கு கொடுங்க. சரி, சவுண்டு செம்மையா வருது. அடுத்தது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த டைலாக் யார் சொன்னாங்க? சாமுவேல். புஷ்பா ஆண்டி கொடுங்க. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். அடுத்தது போலாமா? ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆண்டி. பேதுரு. நகோமி ஆண்டிக்கு. லாஸ்ட் ஒன். யார் லாஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க பார்க்கலாம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். எல்லாருக்கும் தெரியும். நீ சொல்லுப்பா. யாக்கோபு. உன் பேர் என்ன? ஆரோனுக்கு கொடுங்க. சூப்பரா பண்ணீங்க. தேங்க்யூ. காட் bless யூ ஆல். ஓகே, ரொம்ப எல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அகெயின் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நாங்கள் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாமல் அசராமல் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நாங்கள் கரெக்டாக சொல்லிடுவோன்னு சொல்லி திரும்பவும் நம்மளோட ஐசிசி சர்ச் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஓகே, அகெயின் இப்போ திரும்ப நம்ம இவ்வளோ நேரம் எல்லாமே எவ்வளோ டைம் ஆனாலும் பொறுமையாக எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சிங்க. லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட்டு, எங்களோட பிரதர்ஸ் அவங்க எல்லாம் அவங்களோட டேலண்ட்டை இங்கே காட்ட போகிறாங்க. வி வெல்கம் our brothers கிட். இந்த வராரு, இவர் தான் பாண்டி. இவர் கொஞ்சம் கோவக்காரரு. யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அவரை. அப்படியே மூக்குங்க மேலே கோவம் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வராரு, இவர் தான் விக்கி. ஃப்ரெண்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டுக்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. இதோ மூணாவதாக வராரு, இவர் தான் ராஜன். இவர் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாரும் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் நல்லா க்ளோஸாக பேசுவார். இவங்களுக்காக அவங்களுக்காக யாரையும் பிரித்து பார்க்க மாட்டார். ஆனால் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க, நல்ல ஃப்ரெண்டு கூட. ஆனால் ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த பாண்டிக்கும் விக்கிக்கும் மட்டும் எப்போ பார்த்தாலும் தகராறு நடந்துகிட்டே இருக்கும். இவர் அவனை கலாய்ப்பார், அவர் இவனை கலாய்ப்பார். இதனால் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இந்த சண்டை வர்றதுனால அவர் என்ன பிரச்சனைனா, இந்த ராஜன் இருக்கார் இல்லையா, இவர் 2 பேரும் சமாதானப்படுத்தி அவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புறதே ஒரு வேலையாக போச்சு. இப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும் போது, டேய் மச்சான், டேய் நில்றா, டேய்
டேய் விடுறா. என்னடா நேத்தும் இதே மாதிரி தான் நீ கோச்சிட்டு போன, இன்னைக்கும் இதே மாதிரி பண்ற பத்தியா? ஆமாடா, நீ பண்றது கரெக்டா இருக்கா? 2 பேர் தேவையில்லாம சண்டை போட்டீங்கடா. நான் பஞ்சாயத்து பண்றதே ஒரு வேலையா போச்சு. நீயே சொல்லு, காலேஜில் அத்தனை பேர் இருக்காங்க, ஹெச்ஓடி பனிஷ் பண்ணாத வந்து 10வது என் கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி வெறுப்பேத்துனா என்ன சும்மா இருக்க சொல்றியா? ஆமா, நீ பண்றது மட்டும் கரெக்டா இருக்கா? நீ ஏன்டா அவனை கலாய்க்கிற? நீ கலாய்க்கிறனால அவனும் உன்னை திருப்பி கலாய்க்கிறான், அதனால தான் உங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது. டேய் நீ சும்மா அவனுக்கே சப்போர்ட் பண்ணாதடா, அவன் பண்ணது நியாயமே இல்லடா. டேய் நான் அவனுக்கு சப்போர்ட்லாம் பண்ணலடா, நான் கரெக்டாக தான்டா பேசுறேன். நீங்க 2 பேர் மாத்தி மாத்தி கலாய்க்கிறனால தான் இந்த பிரச்சனையே வருது. நேத்தே வந்து அவனை வந்து வேற மாதிரி பண்ணிருப்பேன், உன் மூஞ்சுக்காக தான் நான் விட்டு வந்தேன். டேய் நீங்க 2 பேரும் சண்டை போடாம இருந்தா நான் இருக்கேன்டா, இல்லைன்னா என்னை விட்டுருங்கடா, நான் தனியா போயிடுறேன். சரி விடு 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 மச்சான், நீ டென்ஷன் ஆகாத, நம்ம இதுக்கப்புறம் நான் சண்டையே போட மாட்டேன் சரியா? சரி நாளைக்கு என்ன நாள் தெரியுமா உனக்கு? என்ன நாள்? அப்படியே நீ சண்டை போட்டா நான் அப்படியே மறந்து போயிடுவேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உன் பர்த்டே தானே, மறக்காம ட்ரீட் வச்சிரு. எதை மறக்கிறீங்களோ இல்லையடா, கரெக்டாக அந்த பர்த்டே மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற. சரி நான் வைக்கிறேன், ஆனால் நாளைக்கு விக்கியும் வருவான், உனக்கு ஓகேவா? ஏன்டா அவனை கூப்பிட்டா சண்டை தான் வருதுன்னு தெரியுது இல்லை, அப்போ எதுக்கு அவனை கூப்பிட்டுக்கிட்டு? இல்லை மச்சான், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கதா இருந்தா நாளைக்கு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், இல்லைனா விட்டுரு மச்சான், நாளைக்கு அந்த பிளானே கேன்சல் பண்ணிடலாம். சரி விடு, உனக்காக நான் வரேன் மச்சான். நாளைக்கு எங்கே வரணும், எப்படி வரணும்? நீ என்ன பண்ணு, எப்போ நம்ம மீட் பண்ணுற இடத்துக்கு நாளைக்கு நீ வந்துரு, நானும் விக்கியும் ஒன்றா வந்துடுவோம் நாளைக்கு. சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். அப்போ அடச்சி, என்ன பாண்டி நீ அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவன் என்னன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறான், நீ என்னன்னா கோச்சிக்காது கீச்சிக்காதுன்ற போடா. கோப்பே, நான் ஏன் இன்னைக்கு பேசணும்னு சொல்லிட்டு நாளைக்கு புரியும் பாரு உனக்கு, அவனுங்களுக்கு காத்துட்டு இருக்கு பாரு ஆப்பு. டேய் மச்சான், நீ அது எத்தனை மணிக்கு வர சொன்ன? நீ என்ன 10 மணிக்கு வர சொன்ன, 11:30 மணிக்கு வர, 1.5 மணி நேரம் லேட்டு. ஏன்டா எவ்வளோ நேரம்? இல்லை சாரி மச்சான் பாண்டி, இல்லைடா விக்கி வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுடா. டேய் இதுக்கு தான் நேற்றே சொன்னான் அவன்லாம். சரி விடு, ஏதோ நான் ஜாலி மூடில் இருக்கேன், என் மூடை மாற்ற நான் விரும்பல. சரி இப்போ என்னதான் ட்ரீட்டு? மச்சான் உனக்காக தேடி டேஸ்ட்டாக ஒரு பிரியாணி வாங்கி வந்திருக்கேன்டா. என்னது பிரியாணியா? இதுக்காடா நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், என் வீட்டிலே சாப்பிட மாட்டேனா? இந்த சைட் டிஷ்ஷை ஓரம் தள்ளு, நான் இப்போ எடுக்கிறேன் பாரு மெயின் டிஷ்ஷை. டேய் டேய் டேய், எதுக்குடா இப்போ சரக்கலாம்? ட்ரீட்டுன்னு சொல்லி தான்டா கூப்பிட்டு வந்தீங்க. மச்சான் பாண்டி, சரக்குலாம் வேணாண்டா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாமே. டேய் என்னடா சின்ன குழந்தை மாதிரி, நீ சரக்கு அடிச்சே ஆகுறோம், நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? ஐயோ சரி விக்கி, எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அவன் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறான்டா. மச்சான் கேக் கட் பண்ணுறதுலாம் பழைய ட்ரெண்டு, நம்ம பாட்டில் ஓப்பன் பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். இந்தா பாட்டில் ஓப்பன் பண்ணு. ஏய் போதண்டா, ஆல்ரெடி அவனே நிறைய குடிச்சிருக்கான். டேய் நான் என் மச்சானுக்கு ஊற்றி கொடுக்குறேன், நீ இதில் தலையிடாத, உன் வேலையை நீ பாரு. ஏய் நான் தான் சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப ஏன்டா ஊத்திட்டு இருக்க அவனுக்கு? ஏய் என்ன மிரட்டுற? என்கிட்டலாம் மிரட்டாத. ஏய் சொல்லிட்டு இருக்க, திரும்ப ஊத்தினே இருக்க. ஏய் இரு. ஏய் என்னடா குத்திட்ட? ஏய் ராஜன், டேய் 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 எழுந்துடா, டேய் எழுந்துடா விக்கி. செத்துட்டானா? ஐயோ பண்டி, தப்பு பண்ணிட்டியடா. டேய் எழுந்துடா, என்ன பண்றது? யாருமே பார்க்கல, நான் தப்பிக்கணும்னா இதான் ஒரே வழி.
கான்ஸ்டபிள், அந்த பாடியை செக் பண்ணுங்க. எஸ் சார். சார், பாட்டிலில் குத்திருக்காங்க சார். ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணி பிரச்சனையாக இருக்குது சார். ஏதோ வாக்குவாதத்தால் பாட்டிலில் குத்திருக்காங்க சார். சார் சார், இவன் கையில் தான் சார் பாட்டில் இருக்குது. இவன் தான் சார் விக்டம். சரி கான்ஸ்டபிள், அவனை பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சிருங்க. இவனை உடனே கையோட ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுங்க. ஏய், என்னடா சார்? சார் என்ன சார் ஆச்சு? என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சா? வெள்ளம் போதையில் குடிச்சிட்டு கொலை பண்ண வேண்டியது, அப்புறம் ஏந்து என்னாச்சுன்னு கேட்க வேண்டியது. கொலையா? யாரு சார்? எனக்கு தான் தெரியாது சார். நான் எதுவும் பண்ணல சார். சார் எனக்கு தான் தெரியாது சார். நல்லா குடிச்சிட்டு பண்ணிட்டு எனக்கு எது தெரியாதுன்றது. ஸ்டேஷனுக்கு கூட்டு வாங்க இவனை. சார் என்ன விட்டுருங்க சார். எனக்கு தான் தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். குற்றவாளியாகிய ராஜன் விக்கியை கொலை செய்துள்ளார் என்ற சாட்சிகள் சூழ்நிலை அடிப்படையில் இபிகோ 302 செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனையாக இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. தி கோர்ட் இஸ் அர்ஜென்ட். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். ராஜன், ராஜன், ராஜன். நாளை மறுநாளுக்கு உனக்கு மரண தண்டனை வச்சிருக்காங்க, தெரியுமாப்பா? உன்னோட கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லுப்பா. கடைசி ஆசையா? சார், நான் பண்ணாத தப்புக்கு எனக்கு தண்டனை தராங்க சார். இருந்தாலும் எனக்கு கடைசியாக ஒரே ஒரு ஆசை இருக்குது சார். நான் கடைசியாக சாவறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட நான் ஒரு வாட்டி பேசிக்கிறேன் சார். இந்த உறுதியை மட்டும் எனக்கு பண்ணுவீங்களா? சரிப்பா, இப்போயே கால் பண்ணி பேசுறீங்களா? சரிங்க சார். அப்பா, அப்பா, அந்தப்பா ராஜன் பேசுறேன். அப்பா, நீங்களாச்சும் நம்புங்கப்பா. அந்த கொலையை நான் பண்ணலப்பா. அப்பா, என் மேல பொய்யா அந்த கொலையை என் மேல சொல்றாங்கப்பா. அப்பா, நான் பண்ணலப்பா. என்ன நம்புங்கப்பா. அப்பா, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலப்பா. அப்பா, என்ன நம்புங்கப்பா. நான் அதை செய்யலப்பா. யாரா நீ? அப்பா ஃபோன் பண்ணிட்டு இருக்க? குடும்பமானதே கப்பல் ஏற்றிட்டு கொலையெல்லாம் பண்ணிட்டு வந்து அப்பா ஃபோன் பண்றிய? ச்சே, என் சொந்த பந்தம் மத்தியில தலைகுனிய வச்சடா. நீ கூட என்ன நம்ப மாட்டீங்களாப்பா? அப்பா, அப்பா, நம்புங்கப்பா. நீ இருக்கிறதும் ஒண்ணுதான், சாவுறதும் ஒண்ணுதானா? நீ செத்தவள நான் கவலைப்பட மாட்டேன்டா. போனை விடா ராஸ்கல். நீங்க கூட என்ன நம்பலையேப்பா. ராஜன், என்னப்பாச்சு? என்ன சொன்னாங்க? சார், என்னங்க சார் உங்களுக்கு ஃபோன்? நான் மழை போல எங்க அப்பா நம்பினேன் சார். அவர் கூட எனக்கு கைவிட்டார். யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை சார். எனக்கு இதை எப்படி ப்ரூவ் பண்றது கூட தெரியல சார். எங்க அப்பா, சொந்தக்கார, ஃப்ரெண்ட்ஸ் கூட கை விட்டாங்க சார். உலகத்துல உண்மையான தெய்வம் இல்லையா சார்? இல்லையா
யார்ப்பா சொன்னா உண்மையான தெய்வம் இல்லைன்னு? இந்த இயேசு கிறிஸ்து இருக்காருப்பா, அவர் தான்ப்பா உண்மையான தெய்வம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் வந்து தவறே செய்யாமல் எல்லாரோட தண்டனையை அவர் ஏற்று சிலுவையில் மறிச்சாரு. அவர் இருக்காருப்பா. இந்த இயேசு தான்ப்பா உண்மையான தெய்வம். அவர் கைவிட மாட்டார்ப்பா. எல்லாருடைய கைவிடாத தெய்வம் அவர் ஒருவர் தான். நீ இப்போ இருக்க, நீ ஒன்றும் பண்ண வேணாம். நீ அவர்கிட்ட ஒரே ஒரு வாட்டி, இயேசுவே என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க, எனக்கு ஒரு புது வாழ்வு தாங்க அப்படின்னு சொல்லி நீ மனம் திறந்து அவர்கிட்ட நீ கேட்டினா நிச்சயமா நான் சொல்ல முடியும், உனக்கு விடுதலை தர வல்லவராக இருப்பார். அவர் உன்னை கைவிட மாட்டாருப்பா. நீ நம்பு, இந்த இயேசுவை நம்பு. இப்போவே நீ கூப்பிடுப்பா. கூப்பிட்டினா கண்டிப்பாக உனக்கு இந்த தண்டனையிலிருந்து விடுதலை தர வல்லவராக இருக்காருப்பா. ராஜன் சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இயேசுவே, நீங்க தான் உண்மையான தெய்வமா? இயேசுப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா. நீங்களும் எனக்கு கைவிட்டுறாதீங்கப்பா. எல்லாரும் என்ன கைவிட்டா அப்பா, சொந்தக்காரங்க, நீங்கள கைவிட்டுறாதீங்க. நம்புறேன்ப்பா. பாவங்கள்லாம் மன்னிங்கப்பா. எவ்வளோ தவறுகள் செஞ்சிருக்கேன்னு நீங்க கைவிட்டுறாதீங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சு. சார் ஒரு முக்கியமான விஷயம் சார். சொல்லுங்க கான்ஸ்டபிள். ராஜன், நான் சொல்லலை இயேசு உன்னை கைவிடலப்பா. இயேசு உயிருள்ளவர். பார்த்தீங்களா, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. உனக்கு விடுதலை தர சொல்லி கோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்திருக்குப்பா. தீர்ப்பை மாற்றுற தெய்வம் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான்ப்பா முடியும். நீ நாளைக்கே விடுதலை ஆகி போகலாம்ப்பா. சார், நீங்க சொல்றது உண்மையா? நிஜமாலே கோர்ட் என்னை விடுதலை செஞ்சிச்சா? சார், நீங்க சொன்ன மாதிரி இயேசு தான் சார் உண்மையான தெய்வம். இசப்பா, ரொம்ப நன்றி அப்பா. இசப்பா, ரொம்ப நன்றி அப்பா. தாய் உன்னை கைவிட்டாலும், தந்தை உன்னை கைவிட்டாலும், நண்பர்கள் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். செக். இப்போது நீங்கள் இந்த ஸ்கிட்டில் பார்த்த மாதிரி அவர் வந்து மரண தருவாயில் இருந்தார். அவர் மரண தண்டனை அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த இடத்துல இயேசுவை பற்றி சொல்லும்படியாய் ஒரு கான்ஸ்டபிள் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாரு. அதனால் அவர் பண்ண ஒரு சின்ன ஜெபத்தினால மரண தண்டையை கர்த்தர் மாற்றி போடுறார். அதே போல் ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய தெருவில் இருக்கிறதான ஒரு அம்மா, ஒரு மாதத்துக்கு முன்பாக நடந்த காரியம். அவங்க நாக்கில் வந்து ஒரு புண்ணு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு, டாக்டர் வந்து இது 6வது புண்ணாக இருக்குது, பயாப்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எடுத்ததில்ல. அங்கே என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்னா கேன்சர் பாசிட்டிவ். அவங்களுக்கு ஆனால் அவங்க சொல்லலை. ஃப்ரெண்டோடைய அம்மா தான் அவங்களுக்கு அந்த சம்பவத்தை நம்ம சொன்னால் அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் ஜெபம் பண்ணோம். இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொன்னோம். அதே போல் டாக்டர் என்ன பண்ணாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாக்கில் ஒரு பாகம் மட்டும் கட் பண்ணுவோம், அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நாக்கு பாதி எடுக்கணும். அவங்க பேச்சு முக்கியமாக உயிர் முக்கியமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க.
அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் ஒரு பக்கம் மட்டும் அவங்க கட் பண்ணி எடுத்தாங்க. கட் பண்ணி எடுத்ததில் இந்த சுடர் ஹாஸ்பிட்டல், இந்த சிட்லப்பாக்கம் கிட்டே இருக்க சுடர் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணாங்க. இப்போ நானும் செபின் பிரதரும் தான் போனோம், போய் ஜெபம் பண்ணோம். நான் இந்த இடத்துல இவ்வளோ நீட்டுக்கு கட் பண்ணி இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வெளியே வரணுன்ட்டு ஒரு டியூப் தனியாக போகுது. அது மாத்திரம் இல்லாமல் மூக்கில் ஒரு இடத்துல டியூப் வச்சு தான் சாப்பாடே அவங்களுக்கு லிக்விடாக போகணும். இதுதான் அவங்க நிலைமை. கையில் ஒரு பக்கம் ட்ரிப்ஸ் ஏறுது. அந்த இடத்துல சொன்னோம், ஜெபம் பண்ணோம், இயேசு கைவிட மாட்டார், நாங்கள் செபிக்கிறோம், இயேசு உங்களுக்கு சுகத்தை தருவார். நாங்கள் செபிக்கும் போது அவங்க குடும்பம், அவங்க பையன், அவங்க மக எல்லாருமே இருக்கிறாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். 5 டேஸ்க்கு அப்புறம் டாக்டர் திருப்பியும் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஃபர்தராக போக வேண்டியதாக இருக்கும். அப்போ அவங்க பேசுகிறதுன்றது முடியாத இருக்கு. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். 5 நாள் கழித்து அந்த ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ரிப்போர்ட் எடுத்ததில் ரிப்போர்ட்டில் கேன்சர் நெகட்டிவ் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அவங்க பையன் சொன்னான், அவங்க பையன் எனக்கு கால் பண்ணி சொல்கிறான், நீங்கள் ஜெபம் பண்ண, நான் ஃபஸ்ட்டு உனக்கு தான் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பம் விசுவாசித்தாங்க. இன்றைக்கி அவங்க அந்த இடத்துல சுகபத்திரமாக இருக்கிறாங்க. இதுதான் நம்ம சுவிசேஷத்தினுடைய வல்லமை. இதுதான் நாம் செய்ய வேண்டியதான காரியம். எசேக்கியேல் 3:18 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு என்ன பண்ணும்படியாகும்? உயிரோடே காக்கும்படியாகும். நம்ம சொல்கிற சுவிசேஷம் என்ன செய்யுது? அவங்களுடைய ஆத்துமாவை உயிரோடு மீட்டெடுக்குது. மரணத்துக்கு நேராய், பாதாளத்துக்கு நேராய் அவங்க போய்கொண்டு இருக்கிற ஆத்துமாவை நாம் சொல்லுகிற சுவிசேஷம், நாம் சொல்லுகிற இயேசு அவங்களுடைய ஆத்துமாவை மீட்டெடுக்கிறார். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றதே அடுத்ததில் நீங்கள் படிச்சிங்கன்னா, அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியோ உன் கையில் கேட்பேன். சரி, இப்போ அடுத்து நான் சொன்னாங்க, ரத்த பழியை உன் கையில் கேட்பேன்றார். இன்றைக்கி அந்த தெருவில் அந்த அம்மா எங்கள் வீட்டு தெருவில் இருக்கிறாங்க. எனக்கு அவங்கள தெரியும், அவங்களோட நான் அனுதினமும் பழகிறேன், அவங்களோட நான் அனுதினமும் பேசுகிறேன், அவங்களோட அனுதினமும் நான் உறவாடுறேன். அவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லனா எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்கள், நம்மேல் விழுந்த கடமை. ஒன்று நான் கேட்க விரும்புகிறேன், இங்கே இருக்கிற நீங்கள் யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்காமல் நானா தன்னிச்சையாக இந்த சபைக்கு வந்துட்டேன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அவங்க உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் நீங்கள் இந்த இடத்துக்கு இங்கே வந்திருக்க முடியாது. அவங்க நீங்கள் இருக்கிற மாதிரி சுவிசேஷம் அறிவிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா உங்கள் நிலைமை என்ன? இன்றைக்கி நாம் பெற்ற இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு, நாம் பெற்ற இந்த விலையேற பெற்ற இந்த இயேசுவை பிறருக்கு சொல்லணும். அது நம்ம மேலே விழுந்த கடமை. இன்றைக்கி யாரோ ஒருத்தர் சொன்னதுனால தான் நான் இங்கே வந்து உக்காந்துருக்கேன், ஒருத்தர் சொல்லலைன்னா நான் இங்கே இல்லை. அப்போது யாரோ ஒருத்தர் எனக்காக செய்தாங்க, நான் யாருக்காக செய்ய போகிறேன்? நான் யாருக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல போகிறேன்? அனுதினமும் நம்ம அநேக ஜனங்களிடத்தில் பேசுகிறோமே, அனுதினமும் அநேக ஜனங்களிடத்தில் நாம் பழகுறோமே, எத்தனை பேருக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம்? அவங்க சொன்னாங்க, இந்த டிசம்பர் மாதம் இது ஒரு பொன்னான வாய்ப்பு, இயேசுவை அறிவிப்பது பொன்னான வாய்ப்பு. நான் சொல்கிறேன், இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இந்த பகுதியை நாம் சுதந்திரிக்கணும். இந்த பகுதியில் நம்ம சுவிசேஷம் அறிவிக்காத ஒரு ஆத்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 8 செக்மெண்ட்டில் காலைல ஜெபத்தில் சொன்னாங்க, 8 செக்மெண்ட்டில் 8 சபை ஆரம்பிக்கணும். சபை ஆத்தும வராமல் ஜெபம் பண்ணி அந்த இடத்துல என்ன பிரயோஜனம்? நாம் அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார், கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை நாட்டி இருக்கிறார். நம்மளை கொண்டு அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை சுதந்திரிக்கும்படிக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்மளுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்துக்கிறார், கிருபைகளை கொடுத்துக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், பேசுகிற திறமையை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையுமே கொடுத்திருக்கிறார். ஆக
அந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் இந்த ஐக்கியம் நமக்கு மிக மிக அவசியம். வெறும் வார்த்தையே எப்படி நீங்கள் வாழ்கிறீர்கள், நீங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்பதை உங்களுடைய பிரதிபலிப்பாக தான் இந்த ஐக்கியங்கள் இருக்கிறது. அதற்காக என் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வந்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் முழு சபையாரும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்மை மற்றவங்களோடு சேர்க்க முடியாதபடிக்கிற ஒரே காரியம் நான் பார்க்கிறது உங்கள் பெருமை. வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்து நிற்கிறப்பா கல்லாவை பார்த்தா எனக்கே பொறாமையாகுது. அவ்வளோ சைலண்ட்டாக நேரில் பார்க்கறது கூட பயப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து துள்ளி ஓடும் புள்ளிமான் மாதிரி. காட் பிளஸ் யூமா. ஓகே, அநேகரோட தாளந்துகளை பிரதிபலிச்சிங்க. ஓகே, அதுக்கு ஒரு நல்ல டைம். வி நீட் எ ஃபெலோஷிப். இதுதான் உண்மையான ஐக்கியம். ஓகே, ஸோ உங்களை பார்க்க மிகுந்த மகிழ்ச்சி. முடிவில் சொன்னது போல் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆரிய கூத்தாடினாலும் தெரியுமா? பிள்ளைகளுக்கு தெரியுமா? ஆரிய கூத்தாடினாலும் என்ன சொல்லுங்கள்? ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணு. இப்போ நம்மளுக்கு ஒரே கண்ணு, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். அதான் நம்முடைய லக்கு, அதான் நம்முடைய வாஞ்சை நோக்கம். நம்ம வாழ்கிறதே அதற்காக தான். இன்றைக்கி ஜெயசுதன் சொன்னது போல் நம்ம மேலே அந்த ரத்தப்பழி வந்துடக்கூடாது. அந்த வேதம் சொல்லுது, நான் சொல்ல. அந்த ரத்தப்பழி நம்ம மேலே வந்துடக்கூடாது. இன்னும் இங்கே வந்து இன்னும் இயேசு முழுமையாக பற்றி கொள்ளாமல் உலகத்தை வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிதாபம். ஒரு நல்ல சுவிசேஷ வார்த்தைகள் நிறைந்த ஒரு சபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக வாழ்வோம். அந்த இரத்தப்பழி உங்கள் கையில் வரக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். உங்களுக்கு தெரியும், அதுக்காக மாதம் வாரம் ஜெபம் பண்ணுறோம். தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், கூட பிறந்தவர்கள், சொந்தக்காரர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் செய்தியாக தான் இயேசு நமக்காக பிறந்தார். யாருக்கு? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு தான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த வெளிச்சத்தை மறைத்து வைக்கக்கூடாது. தொடர்ந்து வெறும் கிறிஸ்மஸ் நாட்களில் மாத்திரம் இல்லை, தொடர்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ரட்சிப்பை நேராக ஆத்மா நடத்துகிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களையும் ஆத்ம ஆதாயம் செய்பவர்களாக கர்த்தர் மாற்றுவீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையை நீ தெரிந்து கொண்டீரே, எங்கள் வாழ்க்கையை மாற்றினீரே. நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டிய எங்களை பரலோகத்துக்கு நேராக எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஆனால் இது எங்களுக்குள்ளே மாத்திரம் நாங்கள் வைக்கக்கூடாது. இந்த கட்டளை கொடுத்திருக்கிறேன். இந்த கட்டளையை சபையார் ஒவ்வொருத்தரும் நிறைவேற்ற ஒரு பாரத்தை கொடுப்பீராக. ரட்சிக்கப்படாதிருக்கும் போது ஒரு மனதுருக்கத்தை ஏற்படுத்துவீராக. அவர்களுக்காக பரிந்து பேசவும் ரட்சிப்புக்கு நடத்தவும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை அளிப்பீராக. இந்த நாளிலேயும் தங்கள் தாளந்துகளை பிரதிபலித்தின எல்லா பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உமக்கென்று வைராக்கியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதி துதிகானம் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வருவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய சமாதானம் நம்ம ஒவ்வொருத்தரோட கூட இருந்து நம்ம வழிநடத்தி காப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை